This is infant Anandraj in my name. Sugakadavul, World Universal God, God's called Kivages, and World Universal Punus God in my name. Sugakadavul, infant Anandraj, acting in heaven and God. Just now I'm gonna save the new movie like in the film of myself. High Tech Roots movies clips collection by Dr. Roy Jones. Rolls-Royce Maria Susie. Rolls-Royce Maria Susie High Tech Roots movie clips collection by Dr. Roy Jones. This is sold by 37,000 crores plus 500 rupees, then 15,000 crores plus 100 rupees, then 3,700 rupees plus 716 rupees. கோனார் தமிழ் மூவிஸ். புதியதாக தமிழ் ஒரு பிரம்மாண்ட வண்ண மாயஜலங்கள் நிறைந்த திரைப்படம். கோனார் தமிழ் மூவிஸ் புதியதாக தமிழில் ஒரு பிரம்மாண்ட வண்ண மாயஜலங்கள் நிறைந்த அதிசய திரைப்படம். மரிய சூசை படத்தின் பெயர் மரிய சூசை ஆரோக்கிய மாத ஃபிகஷன். த பிரின்ஸ் மேரி மெய் சீர்த்து தலையை மயக்கும் அதிசய பிரம்மாண்ட வண்ண ஆற்றல் மாயாஜலங்கள் கொண்ட குழந்தை இளமை பருவங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஹிப்னாட்டிக் இல்லூஷன் 1976 ஃபேண்டசி எஃபெக்ட் அதிசய திரைப்படம். இந்த படத்தின் பெயர் மரிய சூசை ஆரோக்கிய மாத ஃபிகஷன் த பிரின்ஸ் மேரி. இதை எழுதியவர் சொர்க்கக்கடவுள் ஜாக் கிங் த ஹெவன் ஹெல் ப்ளஸ் 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 காட் ஏ இன்ஃபன்ட் ஆனந்த்ராஜ் த காட்ஸ் காட் கேவிஎச்எஸ். கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு, அதாவது 2024 2025 ஆண்டை கடந்து ஆஃப்டர் கிரைஸ்ட் ஏசி 2026 ஆண்டில் மிகவும் அதிசய பிரம்மாண்ட புகழ் வாய்ந்த நகர காட்டுப்புற காட்டுவாசி கிறிஸ்தவ சபை கிராமம் ஒன்று உலகின் 2வது கோளான பூமிக்கோளில் இருந்தது. அது பார்ப்பதற்கு மிக அழகாகவும் சொர்க்க நரகம் மற்றும் பல நிலவுகளின் ஒளியை வீசிக்கொண்டும் 16+17 மூன்ஸ் பிரம்மாண்ட வண்ண மாயஜலங்கள் நிறைந்து குழந்தை இளமை அதிசய பருவங்களை கொண்டு புகழ்ந்து திகழ்ந்தது. அந்த நகர்ப்புற காட்டுவாசி கிறிஸ்தவ சபை கிராமத்தில் ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட ஆண்களும் 16,000க்கும் மேற்பட்ட பெண்களும் வாழ்ந்து வந்தனர். மற்றும் அதிசய கூறுடைய பல பிரம்மாண்ட வண்ணங்கள் நிறைந்த மிருகங்களும் மற்றும் இரத்த நிற ஓநாய்களும் ஹைனாக்களும் மற்றும் மஞ்சள் நிற மான்களும் மற்றும் மஞ்சள் நிற காண்டாமிருகங்களும் மற்றும் பறக்கும் சக்திகளை கொண்ட இரத்த நிறம் கொண்ட மிகப்பெரிய வௌவால்களும் மற்றும் பறக்கும் குணங்களை கொண்ட ஓநாய்களும் மற்றும் மிகப்பெரிய இனங்களும் வாழ்ந்து வந்தன. பிரம்மாண்ட வண்ண மாயாஜங்கள் நிறைந்த மிகப்பெரிய சிங்க இனங்களும் ஓநாய்களும் இரத்த நிற நரிகளும் மற்றும் பறக்கும் சக்தியில் கொண்ட மிக அழகான மிருகங்களும் பட்டாம்பூச்சிகளும் மற்றும் கண்களை கவரக்கூடிய சுருக்க நரக வரையறை உள்ள அதிசய பிரம்மாண்டம் நிறைந்த மிகப்பெரிய மிருகங்களும் மற்றும் சுருக்க ஒளிகளையும் எப்பயுமே வீசிக்கொண்டிருந்தது அந்த காட்டுப்புற கிராமத்தில். எப்பொழுதுமே அந்த நகரப்புற காட்டுவாசி கிறிஸ்தவ சபை கிராமத்தின் பெயர் கிறிஸ்தவ பழற்காடு என கூறப்படுகிறது. அந்த கிராமத்தின் பெயர் கிறிஸ்தவ பழற்காடு என கூறப்படுகிறது. ஏறக்குறைய அங்கு 30,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் இனம் கொண்ட மக்களும் மற்றும் பல வகையான பல வண்ண ஓவியங்கள் இதற்கும் மேலான மிருகங்களும் மற்றும் பல வகையான பறக்கும் சக்தியில் கொண்ட மிருக இனங்களும் வாழ்ந்து வந்தன அந்த கிறிஸ்தவ பழற்காடு என்ற கிராமத்தில். அவர்களது வேலைகள் எல்லாம் வேட்டையாடி மிகப்பெரிய மீன்களையும் கழுகுகளையும் மற்றும் ஓநாய்களையும் பறக்கும் சக்திகளை கொண்ட மிகப்பெரிய கரிபொருந்திய அனைத்துமே அவர்கள் வேட்டையாடி உண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வந்தனர் அந்த கிறிஸ்தவ பழற்காடு என்றும் கிராமத்தில். அந்த கிராமத்தில் அது உலகிலேயே அந்த 2026 ஆண்டில் மிகப்பெரிய சொர்க்க ஒளிகளையும் மற்றும் பல வகையான நரக வரையறை ஒளிகளையும் மற்றும் பல வகையான நிலவுகளின் 6 ராஜாங்கம் 17 கட்டுகளையும் தெரிந்த ஒரு ஊராக அது கருதப்பட்டு அழகிய ஒளிகளையும் மற்றும் பிரம்மாண்ட வண்ணங்களையும் அது எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டு அழகிய கூற்றுகளையும் மற்றும் பல வகையான மிருக சத்தங்களையும் வண்ண ஒளிகளையும்
பட்டாம்பூச்சிகளின் கூறுகளையும் அது கொண்டிருந்ததால் அந்த அந்த பூமிக்கோளில் இருந்த அந்த கிராமம் மிகவும் புகழ் வாய்ந்து திகழ்ந்தது. அவ்வூரில் பல வகையான ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து வந்தாலும் அந்த ஊரில் மிகவும் அழகின் படைப்பான மற்றும் அழகு கூறுகள் நிறைந்த மிகவும் மிகப்பெரிய கடவுளின் சக்தியும் மற்றும் தனது வாழ்க்கைத்தான் என்று தெரிந்து கொண்டும் மற்றும் மலையொளிர் ஆத்ம வழி பயணத்தையும் மற்றும் யமதர்ம வாழ்க்கை பயணத்தையும் மற்றும் வயிறு தீர்வுக்காரர்கள் அழகிய முகக்கூறுகள் மற்றும் நடத்தைகள் மற்றும் மிகப்பெரிய அழகினையும் மற்றும் புனித ஒளி வளர்ச்சிகளையும் தெரிந்து கொண்டு அனைத்தையும் தன் வசப்படுத்தக்கூடும் கூடியதுதான் என்று முற்காலம் பிற்காலம் தற்காலம் வரப்போகுது என்ன அதை போல அறிந்து ஒரு சிறந்த மனிதனும் மிக அழகின் படைப்பாக அழகிய முகக்கூறுகளையும் நடத்தைகளையும் மற்றும் அழகிய நகக்கூறுகளையும் வைத்திருந்தான் ஒரு மனிதன் அந்த கிறிஸ்துவ பாலக்காடு என்னும் கிராமத்தில். அந்த மனிதன் ஏனென்றால் அந்த 37 ஆண் பெண் இனங்களுடன் அவனுக்கு மட்டும்தான் 6 ராஜ்யங்களையும் 17 நிலவுகளையும் எந்தெந்த நிலவுக்குரிய நிறங்கள் எல்லாம் அந்த நிறங்கள் எல்லாம் தனது நகைக்கூறுகளை கூறுகின்றது. எந்த நிறம் அதை கட்டுப்படுத்தும் 6 ராஜ்யங்கத்தையும் 17 நிலவுகளையும் எது கட்டுப்படுத்தும் என்று அவன் தெரிந்து கொண்டு மற்றும் ஆத்மா வழி முன்னேற்றத்தாலும் மற்றும் ஏன்ஷியன்ட் ட்ரைபல் சீக் என்றும் முன்னோக்கிய வாழ்க்கை பயணித்தாலும் மற்றும் 6 ராஜ்யங்களும் 17 நிலவுகளும் எதனால் கட்டுப்படுத்தலாம் என்று தெரிந்து கொண்டதால் மற்றும் மலையொளிர் ராஜாங்கத்தையும் முற்காலம் பிற்காலம் மற்றும் வயிறு தீர்வுக்காரர்களுக்கு முன் எந்தெந்த வாழ்க்கை பகுதிகள் அடங்கியுள்ளது என்று மிகப்பெரிய ரகசியத்துக்குள்ளான 6 ராஜ்யங்கள் 17 நிலவும் நகைக்கூற்றுகளை அவனால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தான் அவன் அங்கு மிகவும் சிறந்து அழகிய படைப்பான ஒரு மனிதனாக நகைக்கூறுகள் பெற்று வாழ்ந்து வந்தான். அந்த மனிதனின் பெயர் மரிய சுசை என்று கூறப்படுகின்றது. அழகிய படைப்பான அந்த மனிதன் 6 ராஜ்யங்களில் 17 தனது வசப்படுத்தி கட்டுப்படுத்தியதால் அவனது பெயர் மரிய சுசி என்று அங்கு கூறப்படுகின்றது. அந்த மரிய சுசி எனும் சிறந்த அழகின் படைப்பான புனித ஒளிகளையும் மற்றும் மலர்ச்சிகளையும் பல வகையான வசப்படுத்தக்கூடிய சக்திகளையும் மற்றும் கால நிலைகளையும் வரப்போகும் காலத்தையும் முன்னோக்கிய காலத்தையும் பின்னோக்கிய காலத்தை தன் வசப்படுத்தி அவன் இருந்ததால் அவனுக்கு அந்த ஊரில் மிகவும் சிறந்த மனிதனாக விளங்கி வந்தான். மற்றும் அவனுக்கு தனது இளமை பருவத்திலிருந்து அவனுக்கு அந்த காலத்தில் BC 26ஆம் ஆண்டில் 30 வயது ஆகிவிட்டது. அவன் தன் குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் சிறப்பாக வாழ்ந்து முடித்தவன் தான். தனது வாழ்க்கையில் மிகவும் அழகாகவும் ரசித்தும் மிகவும் கோலாகலமாக வாழ்ந்து முடித்தான். தனது வாழ்க்கையை மிகவும் கடவுள் பட்டம் தரித்து அவனுக்கு இளமை வயதிலிருந்து மேரியூனா புகைப்பிடி பழக்கம் இருக்கின்றது. அந்த மேரியூனா புகைப்பிடிகளை மட்டும் சிந்தி போட்டு ஒரு புகையிலை இட்டு அவன் சுகமாக அதை நாவின் சுவையில் சுகமாக அதை பயன்படுத்தினான். அவன் மிகவும் சொர்க்க ஒளிகளை வீசிக்கொண்டும் மற்றும் எண்ண உணர்ச்சிகளின் மலர்ச்சியும் மற்றும் ஒரு நவீன வரைவில் கடவுளாகவும் மற்றும் புனித ஒளி மலர்ச்சிகளை இன்னும் அதிகரித்து மிகவும் அழகாக ஜொலித்து மிகவும் கடவுளின் கடவுளாக மிகவும் அழகு படைப்பாக காணப்படுவான். அவன் ஆண்பால் இனம் கொண்டவன். அந்த மரிய சுசி எப்பொழுதும் மேரியூனா புகையை பிடித்து கொண்டு மிகவும் நவீன வரைவில் கடவுளாகவும் அழகின் படைப்பாகவும் புனித ஒளி மலர்ச்சிகளை வீசக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் அந்த மரிய சுசி. ஒரு நாள் அந்த கிறிஸ்தவ பழக்காடுக்குள் போய் எப்பொழுதுமே காட்டிற்குள் மேரியூனா புகைப்பிடியை சிறிது ஆங்கிலத்தில் ஒரு ஓசிபியாலும் மற்றும் இலைகள் பீடி என்று ஒரு இலையிலாலும் அதில் முறுக்கி அடித்தால் அவன் மிகவும் அழகாகவும் நவீன வரைவில் கடவுளாகவும் மற்றும் தனது எண்ண உணர்ச்சிகளின் மலர்ச்சியும் பற்றி மிகவும் சுறுசுறுப்பாகவும் அழகானவும் திறந்து வந்தான். அப்படி அவன் பல நாட்களாக அந்த கிறிஸ்தவ சபை பழற்காடுக்குள் தினம் மேரியூனா புகையை பிடித்து கொண்டு மிகவும் அழகாகவும் தனது வாழ்க்கையை கோலாகலமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் தனது வாழ்க்கை திறன்களை வாழ ஆரம்பித்தான். அவனுக்கு 30 வயது ஆகும் முன் சிறிது காலத்தில் அவன் ஒரு அதிசயக்கூறுக்குள் நுழைந்த ஒரு பெண் அவனுக்கு இனச்சேர்க்கை என்றால் என்ன, ஒரு இனச்சேர்க்கை என்றால் என்ன, ஒரு பெண்ணால் அவருக்கு காணப்பட ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த பெண் தன் இனம்தான் என்று வயிறு ஊடுருவி காட்சியில் அவருக்கு காட்டியதால் அவர் அதில் சிறிது நம்பிக்கை அடைந்து தனது வாழ்க்கையை சுகமாக வாழலாம் என்று வாழும் தருவாயில் அந்த பெண் இனச்சேர்க்கை காட்டிய பெண் அவர் நம்பிக்கை துரோகத்தை காட்டி வேறு ஒருவருடன் கல்யாணம் செய்ய போவதால் அவர் நம்பிக்கை துரோகத்தின் ரணங்களை சிறிது நம்பிக்கை துரோகத்தால் இதயம் உடைந்து மிகவும் பதற்றமுற்று
ஒரு சிலுவையின் கொலை செய்து விட்டார் மரிய சூசை சிறிது ஆண்டிற்கு முன்பு. அந்த ஊரில் என்னத்தான் கிறிஸ்துவ திரு பாலர்காடு கிராமத்தில் 6 ராஜாங்களும் 17 நிலவுகளின் கட்டளைக்குண்டான ஒளிகள் வந்தாலும் எப்பொழுதுமே அந்த சிலுவையின் கொலையை செய்த மரிய சூசி தனது வாழ்க்கையின் சுயதற்காக தனது உண்மையான தொடுமுணர்ச்சிக்கு உள்ளான இனச்சேர்க்கையை கண்டு அதில் ஏமாற்றும் தோல்வி அடைந்தால் ஒரு சிலுவையின் கொலையை அன்கான்ஷியஸ் கப்ப செய்ததால் 3 வருட நாட்களாக அந்த ஊருக்குள் நீல நிலவின் ஒளிகளும் இரத்த நிலவின் ஒளிகளும் மற்றும் பல வகையான நரக ஒளிகளும் சொர்க்க ஒளிகளும் கல்வி ஒளிகளும் மற்றும் காதல் காமம் செயல்பட ஒளிகளும் மற்றும் 17 நிலவுகளில் அகால கொடூர இரக்கமில்லா ஒரு ஒளிகளும் வீசி பொழிய ஆரம்பித்தன அந்த மரிசூசியின் சுயத்திற்காக. அதனால் 3 ஆண்டுகளுக்காக அவர் சுயத்திற்காக செய்த சிலுவையின் கொலையினால் எங்கு பார்த்தாலும் மிக கொடூரமான இரத்த நீல கருப்பு நீல நீர ஒளிகள் மற்றும் 17 நில ஒளியில் வீசி பொழிய ஆரம்பித்தது. அதனால் மக்கள் மிகவும் சிரமூச்சு வாழ ஆரம்பித்தார்கள் சிறிது காலத்தில். அதனால் வாழ்வதற்கு மிக கொடூரமாக இருந்தது. ஏனென்றால் இரத்த ஒளிகள் நீல ஒளிகள் வீசி பொழிய ஆரம்பித்தால் எங்கும் செல்ல முடியாது. மிகவும் ஒரு வழிகளுக்கு உண்டான கால மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும். இவையெல்லாம் சுகமாக சிலுவையின் கொலை செய்து மரிசூசி தனது வாழ்க்கையை வாழும் தருவாயில் மீறிவன புகைப்பிடிகளை பிடிக்க கொஞ்சம் மன ஆறுதலும் தன் உண்மையான இனம் குழந்தை பருவம் இளமை பருவத்தில் எல்லாம் உண்மையான இனச்சேர்க்கை உள்ளான இனச்சேர்க்கை இல்லை. ஆனால் அதிசி குருக்கள் முதுமை பருவ காலத்தில் நுழைந்தவுடன் உண்மையான ஒரு தொடுமுணர்ச்சிக்கான இனச்சேர்க்கை காணல் ஏற்பட்டு அதில் நம்பிக்கை துரோகம் அடைந்து சிலுவையின் கொலை செய்து விட்டோம் என்று எண்ணி மேரிவன புகைப்பிடிகளை சிறிது சந்தோஷமாகத்தான் பிடித்து தனது வாழ்க்கையை தன் குரல் பதிவுகள் அனைத்தையும் சிறப்பாக வாழ்ந்து வந்தார். அப்படி ஒரு நாள் மேரிவன புகையிலை பிடிப்பதற்கு மரிசூசை அருகில் உள்ள கிறிஸ்தவ பழற்காடு கிராமத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு அகால ஒரு இடத்திற்கு சென்றிருந்தார். அங்கே எங்கே பார்த்தாலும் பறக்கும் ஹைனாக்களும் மற்றும் இரத்த நிற நரிகளும் மற்றும் ஓநாய்களும் சிங்கக்கூட்டுகளும் புலிகளும் மற்றும் பல வகையான விஷமுள்ள நாகங்களும் பல வகையான மிருகங்கள் மேய்ந்து அழுது திரிந்து கொண்டிருந்தது. தனது மேரிவன புகைப்பிடி கிசாவால் அவையெல்லாம் தன் முன் ஒரு பொருட்டாக கருதாமல் மிகவும் சந்தோஷமாக உள்ளே சென்றார். இன்னும் சில மேரிவன இலைகளை புகைப்பிடித்து கிசாவை மகிழ்ச்சி தனது வாழ்க்கையை இன்பமாக வாழலாம் என்று. அப்படி அவர் அந்த அகால காட்டிற்குள் உள்ளே போய் சிறிது மேரிவன இலைகளை பிடித்து ஒரு வீடியாலும் மற்றும் சிறிது ஓசிபி என்று கூறும் ஆங்கிலத்தில் அதில் முறுக்கி அடித்தவுடன் அதில் சுற்றி அடித்தவுடன் இன்னும் கொஞ்சம் கிசா உற்று மிகவும் தலைமங்கி மிகவும் அழகு வண்ண ஒளிகளுடன் புனித ஒளி மலர்ச்சிகளுடன் கலந்து அனைத்து காட்சிகளையும் தனது மிருகங்களெல்லாம் தன் வசப்படுத்த முடியும் என்று நினைத்து கொண்டு தனது மேரிவனா கிசாவால் மிகவும் மகிழ்ந்து இருந்தார். அந்த நேரத்தில் மரிசூசி அப்பொழுது சிறிது தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அகால ஒரு மிகப்பெரிய ஒரு குகை போன்று தெரிந்தது. அந்த குகை வாசலிட்டு மிகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு ஜொலித்து காணப்பட்டது அவருக்கு தனது கண்களால். அதனால் என்ன பண்ணார், அவர் ஆசை ஊற்றி சரி அந்த குகையில் என்ன இருக்கின்றது என்று தனது கிசாவால் சிறிது ஆசை பெற்று அந்த குகைக்குள் போய் சென்றார். அந்த குகை வாசல் மூடி இருந்தது. ஆனால் அதில் பூட்டி எதுவும் போடவில்லை. அதை திறந்து அதற்குள் சென்றார் மரிசூசி. உள்ளே சென்றவுடன் மிகப்பெரிய மாயஜல வண்ணங்கள் நிறைந்த மஞ்சள் நிற பழங்களும் மற்றும் பல வகையான சத்துக்குள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு சத்துக்குள் நிறைந்த ஏதோ ஒரு மாதிரி திணை மாவுகளுடன் சில ஈர திணை மாவுகளும் மிகவும் கார ஒளி வெளிச்சத்துடன் அவருக்கு கண்களுக்கு தெரிந்தன. மிகவும் பசியில் இருந்த மரிசூசி வழங்கும்படி இயேசு கிறிஸ்து 2 மஞ்சள் பழங்களையும் மற்றும் அந்த ஈர திணைமாவையும் எடுத்து மிகவும் சுவையாக ஒன்று விட்டார். திடீரென்று பார்த்தால் அங்கிருந்து மிகவும் ஒரு கொலைவெறி கொண்ட 37 சாத்தான்களும் மற்றும் ஒரு 20 பெண்கள் சாத்தால் மிகவும் இரத்த நிறத்திலும் பின்னே வாள்களையும் மற்றும் மிகப்பெரிய சாத்தான் பொற்களையும் மற்றும் மிக கொடூர உருவத்தையும் கண்களின் நீல பச்சை நிறத்திலும் மற்றும் முடிகள் திரட்சிட்டு மிகவும் கொடூரமாக காணப்பட்டது மரிசூசி கண்களுக்கு முன்னே. அவை பார்ப்பதற்கு ஊரில் உள்ள மிருகங்களை வேட்டையாடியும் மற்றும் ஊரில் சுற்றி கொண்டிருக்கும் ஆண் பெண்களை வேட்டையாடி
அப்படியே அவித்து உண்டு அவித்தும் மற்றும் அவர்களை உண்பவர்கள் போல இருந்தார்கள் அந்த சாத்தான்கள். அந்த மஞ்சள் நிற பழத்தையும் அந்த தினை மாவும் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஊரில் வேட்டையாட மனித புல்லாலி இறைச்சி தான் அந்த தினை மாவு போன்ற தெரிந்த ஒரு கறி சுவை சேர்ந்தது என்று அவர் தெரியாமல் ஒன்றுவிட்டார் மற்றும் 2 பழங்களையும் ஒன்றுவிட்டார். அந்த சாத்தான்கள் அவர் சுற்றி வளைச்சு ஒரு கூண்டில் அடித்து இவனையும் நாம் சாப்பிட்டு விடலாம் என்று ஒரு கூண்டில் அடைத்தார்கள். திடீரென்று ஒரு 37 நிமிடங்கள் கழித்து மரியசுசி என்றும் அந்த ஆண்பால் இனம் கொண்ட மனிதன் மிக கூடுற இரத்த நிற பற்குழியும் மற்றும் வாள்கள் முளைந்த மற்றும் மஞ்சள் நிற இரத்த அடர் ஒளிகளுடன் மிக கூடுற சாத்தானாகவும் மற்றும் தனது கண்கள் மஞ்சள் சிகப்பு நிறத்திலும் மாறி மிகவும் இறக்கமில்லா கொடூர சாத்தானாக எழுந்தான். அந்த பூட்டிய ஒரு சிறையை உடைத்து கொண்டு அவன் பார்ப்பதற்கு அந்த 37 ஆண் கொண்ட சாத்தான்களுக்கும் மற்றும் 20 பெண்களின் தலைவன் மன்னாதி மன்னன் போலவே காட்சி கொடுத்தான் மரியசுசி. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அவனுக்கு தலை பணிந்து தலை குனிந்து மன்னா மன்னா என்று மரியசுசி கொண்டு கூறியது மற்றும் மற்றும் அவனது பெயரை எல்லோடியான் என்று மரியசுசியை பார்த்து கூறியது. அவன் அனைவரையும் அடித்து நொறுக்கினான். அந்த அனைத்து கூட்டத்தையுமே நொறுக்கிவிட்டு சென்றான் அந்த ஊரில். அந்த எல்லோடியான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிது நோய்களுக்கு உண்டான பாதிப்புகள் ஏற்படுது. யாரெல்லாம் இந்த எல்லோடியனை தனது கண்களால் பார்க்காமல் போய் எந்த மக்களாக இருந்தாலும் அவனுக்கு தெரியுமா அவன் சிறு வயதில் சபிக்கப்பட்டவன். அந்த சாத்தானோட எல்லோடியனை எவன் தன் கண்களால் பார்க்காமல் மற்றும் அவன் முன் யாரெல்லாம் ஒரு ஸ்பிரிட் ஃபங்க்ஷனை செய்கிறார்களோ மற்றும் அவன் தன் அணிந்திருக்கும் உடை தன்னுடைய உடை எவன், ஏனென்றால் அவன் போட்டிருக்கும் உடை எவன் தன்னை பார்க்காமல் ஒருவன் உடையைப் போல இட்டு அவன் முன் ஏமாற்றிக் கொண்டு அவன் முன் ஸ்பிரிட் ஃபங்க்ஷனையும் மற்றும் எப்போதும் சிறிது கழித்து அவன் பாதிப்புள்ளாகி அவனை சிறிது துடிக்க வைக்க. ஏனென்றால் அந்த எல்லோடியான் அந்த சாத்தான் மட்டும்தான் வாழ்க்கையில் தன் வீடுகள் எல்லாம் தகர்பஸ்மமாக ஆகிவிடுகின்றது என்று தெரிந்து கொண்டு மிகவும் ஒரு வழிகளுடனும் மற்றும் சந்தோஷத்துடன் வாழும் தருவையில் எவனெல்லாம் ஒருவன் தான் போற்றும் உடை தான் என்று தெரியாமல் அவன் முன் ஃபங்க்ஷனையும் மற்றும் அவனை ஏமாற்றி அவன் உடைகளையும் தன் உடைகள் எல்லாம் துடிக்கின்றது என்று தெரிந்து கொண்டதால் அவனை பார்க்கவும் முடியாத அவனை அனைவரையும் பார்த்து விடுகிறான். அவன் கண்கால் எல்லோடியன் என்றும் வருவன். அதனால் அவன் முன் வந்து தன் உயிர் என்று பல வகையான ஏமாற்றக்கூடிய போலி மனிதர்களும் மற்றும் பல வகையான ஸ்பிரிட் ஃபங்க்ஷனும் தவறான செயல்களை அவன் உடைகளையும் தனது உடற்கூறுகளையும் ஒருமுறை அச்சப்படுத்தி தனது போட்டிருக்கும் உடையால் தனது வாழ்க்கை தகர்பஸ்பத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. வழிகளுடன் வாழ வீடு கூட இல்லாமல் இருக்க தெருவில் காடும் குப்பைகளாக இருக்கும் ஒருவன் எழுந்து வந்து அவனை ஏமாற்றி அவன் மிகவும் வழி கொண்டு சாத்தானிடம் ஒப்பிட்டு தனது வாழ்க்கையை மிக கூடுற சாத்தானாக மாறி அனைவரின் தலையையும் துண்டித்து தகர்பசமாகி எவனெல்லாம் அவன் தன்னை பார்க்காமல் ஸ்பிரிட் ஃபங்க்ஷன் செய்து தனது வாழ்க்கையை துடிக்கி வைத்து வீட்டிற்குள் போய் பார்த்தால் வெறும் மலைஜால களங்களும் மற்றும் மிகப்பெரிய மலைஜாலத்திற்கும் கம்மியான புழுக்களங்களும் தான் வீட்டிற்குள் மேய்ந்திருக்கின்றது. தனது உடை என்றால் என்னவென்று அவன் அறிய ஒன்றுமே செய்ய முடியாமல் மிகவும் சினமுற்று சாத்தானாக மாறி அனைவரும் துடிக்குது. ஏனென்றால் அவனுக்கு வாழ தகுதி இல்லை. பல வருடங்களாக பார்த்துருப்பான். தன் உறவினர்கள் தான் தன் நண்பர்கள் தான். ஆனால் ஏமாற்றி ஒரு வாழ தகுதியில் மலைஜால காற்றிற்குள்ளும் ஒரு புழு காலத்திற்குள்ளும் சாதாரண வீடு என்று கூறும் ஒரு புழுத்தளத்திற்குள்ளும் மற்றும் இகழிக்குள்ளும் வாழ தகுதி இல்லாத ஒரு குப்பை மனிதர்கள் நாம் போட்டிருக்கும் உடையை தினம் தொடுக்கி வைத்து நம் தெருவாக சுற்ற வைக்கிறார்கள். இத்தனைக்கும் போட்டிருக்கும் உடைகளும் ஒரு சிலுவையாக மாறி விடுகின்றது. தினம் பல நாட்களாக அந்த வேதனை அனுபவிக்க இந்த இகழுக்குள் கூட நீங்கள் வாழ தகுதி இல்லை என்று தெரிந்து கொண்டு ஒவ்வொரு எவனெல்லாம் ஃபிட் பண்ணுறானோ மற்றும் அவனை ஏமாற்றி தான் உடை என்று கூறிக்கொண்டு வருகிறானோ அவனை துடிக்க சாகடித்து அவன் வீட்டில் உள்ள இகழிக்குள்ளும் மற்றும் புழுக்காற்றிற்குள்ளேயும் அனைவரையும் துண்டாக சிதறடித்து மற்றும் கொண்டு வந்து அனைத்து பிணங்களையும் போட்டு விட்டான் உடைகளோடு. அந்த உடைகளையும் எரித்துவிட்டு இளம் துண்டுகளாக மாற்றி சிறந்த மிகவும் கொடூர குணம் கொண்டு அந்த எல்லோடியன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மறுபடியும் அவனை சிறிது சாபத்தால் சபித்து அவனை பாதாள ஒரு மாயாஜல பாதாள அறைக்குள் அடைத்து விட்டார்கள். பல வகையான ஒரு ஞானிகளும் மற்றும் என்று கூறும் குப்பை மனிதர்களும் மற்றும் பல வகையான குப்பை மனிதர்களும் சேர்ந்து அந்த மிக கொடூர சாத்தானான எல்லோடியனை சேர்ந்து மிக சபித்து மற்றும் மாயஜல சக்திகள் ஓலைச்சுவடிகளெல்லாம் வைத்து அவனை மாயஜல
பாதாளத்தில் அடைத்தார்கள். பல பல வருடங்களாக அவன் வரவில்லை. மிகவும் சந்தோஷமாக அந்த குப்பை மனிதர்களும் மற்றும் இகழிப்பொருட்களும் சந்தோஷமாக தனது வாழ்க்கை தாங்கள் யாரென்று தெரியாமல் மிகவும் கேவலமாகவும் மற்றும் ஸ்பிட் ஃபங்க்ஷன் மற்றும் எதுவுமே ஒரு அவுட்புட் தனது வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் என்ன மற்றும் முகக்கூறுகளும் என்ன என்று தெரியாமல் பல வருடங்களாக வாழ்ந்து வந்தார்கள். இப்படி அந்த மரிய சுசி அந்த மஞ்சள் நிற பழத்தையும் புலால் கறியையும் உண்டவுடன் மிக கூடுதல் சாத்தானாக ரத்த நிறத்தில் எழுந்து சிறிது நேரத்தில் மிகவும் ஒரு மஞ்சள் நிற முகத்துடன் மற்றும் நீல நிற கோடுகளுடன் மிக கூடுதல் சாத்தானாக மற்றும் அவன் பற்கள் மிகப்பெரிய ரத்தத்தை புரியும் சிங்கம் ஹைனா நரி மற்றும் பல வகையான காண்டமிற்கு சக்திகளுடன் வால் முளைத்து மற்றும் பறக்கும் சக்திகள் கொண்டு மிக கொடூரமாக காணப்பட்டான். திடீரென்று அங்கே உள்ள அனைத்து சாத்தான்களையும் 50 சாத்தான்களையும் மற்றும் 20 பெண் சாத்தான்களையும் மிகவும் கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து மிகவும் இந்த கிறிஸ்துவ பழக்காடு என்ற கிராமத்திற்குள் வந்து அனைவரையும் அழித்தான் தனது சினத்தால். எவனெல்லாம் தன் ஃபங்க்ஷன் பண்ணுகிறானோ மற்றும் தெருவில் சுற்றி கொண்டு தான் யாரென்று தெரியாமல் சுற்றி கொண்டு இருந்தானோ அனைத்து குப்பை மடிதிலும் அடித்து இழுத்து அவர்களின் குடலையும் கறியும் அப்படியே உருவினான். தலையும் துண்டித்து அதன் மூளைக்கறிகளும் கண்களையும் மற்றும் பலவிதமான உறுப்புகளையும் அவர்கள் உடையை உடனடியாக பசுபமாக்கிவிட்டு பல வகையான மக்களை மற்றும் ஏறக்குறைய 2000-3000 மக்களை கொன்று அவர்கள் கரியையும் பல வகையான உறுப்புகளையும் அப்படியே கொண்டு வந்தான். தனது கைகளில் மிக கொடூரம் மிகவும் பெரியதாக வளர்ந்திருந்தான். இந்த எல்லோடியன் என்று மிகவும் மஞ்சள் நிற முகத்துடன் கொண்டு வந்து அந்த குகைக்குள் மறுபடியும் வந்தான். அவன் வருவதற்குள் அந்த சாத்தான்கள் மிக அதிகமாக பெருக்கி விட்டன. மொத்தமாக 70 ஆண் பெண் கொண்ட சாத்தான்கள் தான் ரத்த நிறத்தில் மிகவும் கொடூரமாக அவன் வருவதற்குள் அதிகமாக ஆகிவிட்டார்கள். இன்னும் ஒரு 100-200 பேர் அதிகமாக உள்ளே இருந்தார்கள். ஏனென்றால் மாயஜல அந்த அவன் அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து மாயஜல விதத்தில் அதிகமான சாத்தான்கள் அங்கிருந்து உள்ளே இவன் வெளியே வந்தவனே எல்லோடியன் வெளியே வந்தவனே அதிகமாக சாத்தான்கள் வெளியே வந்து அவன் காட்சி அளித்து அவர் முன் மண்டியிட்டனர். அவன் கொண்டு வந்து அங்கே வேட்டையாடி கொண்டு வந்த அனைத்து கறிகளையும் ஒரு மாதிரி ஒரு பழங்கால ஒரு மனிதனை அரைத்து அவனை சட்னியாக அரைத்து மற்றும் அதில் உப்பு காரம் விட்டு உண்ணும் அளவுக்கு ஒரு பழங்கால ஒரு நவீன மிஷின் என்று கூறும் ஒன்று இருந்தது. அதில் அனைத்து கறிகளையும் போட்டான். அவர்களை அப்படியே அரைத்து அவர்களில் புலாக்கறியாக மாற்றிவிட்டு மற்றும் சில பழங்களை எடுத்து அதில் வைத்து அழகாக உண்டான் மற்றும் மிகவும் சக்திகள் இருந்து இன்னும் அடர் மஞ்சள் நீல்களை ஒளிகளை வீசிய நீல நிறத்துடன் மிக கொடூரமாக தனது பற்களையும் மற்றும் தனது உடல் கூறுகளையும் மற்றும் பறக்கும் சக்திகளையும் மற்றும் சாத்தான் சக்திகளையும் ஒளிகளையும் அதிகரித்து கொண்டான். அங்கே கொண்டு வந்த மக்களின் இறைச்சியை வைத்து அரைத்து புலால் கறியை போல ஈர மாவையில் ஒரு மாதிரி மாமிச மாவை போல அரைத்து அதில் ஏதோ பல வகையான எதையோ சேர்த்து மிகவும் சுவையாக உண்டான். அந்த மஞ்சள் நிற பழங்களுடன் மிகவும் அழகாக பல வகையான பழங்களையும் கறிகளையும் உண்டு சிறிது ஓய்வெடுக்க போய்விட்டான் அந்த எல்லோடியன். அங்குள்ள மற்றும் அந்த சாத்தான்கள் அதிகரித்து கொண்டே இருந்தாங்க. அந்த சிறை திறக்கப்பட்டது, அந்த மாயஜல சிறை திறக்கப்பட்டது. அங்கிருந்து அதிகமான சாத்தான்கள் மிக கொடூரமாக வாழ்வு கொண்டும் நிறம் நிறமாக பல நிறங்கள் கொண்ட மஞ்சள், பச்சை மற்றும் கருப்பு, வெள்ளை மற்றும் பல வகையான நிறம் கூட சாத்தான் வெளியே வந்து கொண்டே இருந்தான். அந்த எல்லோடியனும் அவர்களை அடித்து உடைத்து விட்டு தனது மன்னாதி மன்னன் வேடத்தில் மிக கொடூர நகங்களையும் மற்றும் பார்க்கும் சக்திகளையும் இரக்கமில்லா ஒரு செயல்பாட்டிலும் அனைவரும் அடித்து விடுத்து தினம் அங்கிருந்து அந்த கிறிஸ்தவ பழக்காடு என்ற கிராமத்திலும் மற்றும் அருகில் உள்ள பல வகையான கிராமங்கள் இருந்தது. பல வகையான ஊர்கள் இருந்து அனைவரையும் தலையையும் துண்டித்து அவர்கள் உடைகளை பசுமாக்கிவிட்டு அவன் அந்த குகைக்கு வந்து அவர்களை அரைத்து சாப்பிட்டு மிகவும் கொடூரமான பற்கொலையும் மற்றும் சிங்க ஹைனா மற்றும் பல வகையான காண்டாமிருகம் மற்றும் பட்டாம்பூச்சி மற்றும் பல வகையான அதிசய கூறுகளில் இருந்த முகத்தையும் கொடூர சாத்தானின் இறக்க குணத்தையும் வளர்த்து கொண்டு அனைவரையும் அடித்து உடைத்து கொண்டே இருந்தான் இந்த எல்லோடியன். இப்படியெல்லாம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் திடீரென்று அங்கு ஒரு குறி ஏற்பட்டிருந்தது அந்த இடத்தில். நீங்கள் மட்டும் அந்த மஞ்சள் நிற சக்தியுள்ள பூவையும் மற்றும் கருப்பு நிறம் உள்ள பூவையும் மற்றும் 7 நிறம் கலந்த
நிறம் கொண்ட ஒரு மிருகத்தையும் வேட்டையாடி அதை அரைத்து உண்டால் இன்னும் அதிகம் சக்திகள் பெற்று மற்றும் உங்கள் பறக்கும் சக்திகளையும் உங்களுக்கு வானங்களை தாண்டி போய் ஒரு உலகத்தையே அமைத்து கொள்ளும் சக்தியும் மற்றும் மகள பாத்திரத்திற்குள் போய் உங்களை உருவாக்கும் மாயஜல சக்திகள் ஒரு நிமிடத்தில் நீங்கள் நினைத்தால் ஒரு சொடுக்கு போட்டால் போதும் வாழ தகுதியுள்ள அனைத்து வீடுகளும் மற்றும் உங்களுக்கு தேவையான தங்கிடங்களும் மற்றும் பல வகையான பெண்களும் மற்றும் பறக்கும் சக்திகளும் உங்களுக்கு அதிகமாகிவிடும். நீங்கள் ஒரு நிமிடத்தில் வானத்திற்கு மேலாக போய் வீடுகளையும் மற்றும் அகல பலத்திற்கும் மற்றும் பஞ்சபூதிகளையும் அடக்கி தனது வாழ்க்கையை இறப்பே இல்லாமல் வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையை வாழலாம் என்று குறிப்பேடு எடுத்து அதில் போட்டிருந்தது. அதனால் இந்த குறிகளை பார்த்த எல்லோடின் அந்த மஞ்சள் நிறப்பும் கருப்பு நிறம் மற்றும் 7 நிறந்த கலந்த மிருகமும் எங்கே இருக்கின்றது என்று தேடி பார்த்து சென்று கொண்டிருந்தான். அது தெற்கில் உள்ள ஒரு இடத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த மிருகம் மற்றும் அங்கேத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் மஞ்சள் நிறப்பவும் கருப்பு நிறப்பவும் அதை நீங்கள் சாப்பிட்டால் வாழ்க்கையில் சாவி யாராலையும் உங்களால் சிறையிட முடியாது மற்றும் உங்களை சிறைப்படுத்தவே முடியாது. இதற்கு பின் நீங்கள் சுதந்திரமான வாழ்க்கையைத்தான் எங்கே வேண்டுமானாலும் உங்களுக்கான உலகத்தை உருவாக்கி கொண்டு சாகவேயில் மரணமே இல்லாத வாழ்க்கையை வாழலாம் என்ற குறியீடு இருந்ததால் மிகவும் சந்தோஷமாக போனான் தெற்கு புறமாக அந்த கருப்பு நிற மஞ்சள் நிறப்பையும் தேடி. அப்படி அவன் போகும் தருவாயில் அந்த கருப்பு நிற மஞ்சள் நிற பூவையும் மற்றும் 7 நிற அந்த மிருகத்தையும் அவன் வேட்டையாடி கொண்டு வந்து விட்டான். சிறிது நேரத்தில் அங்கே அந்த பூக்களையும் மஞ்சள் நிற பூக்களையும் கருப்பு நிற பூக்களையும் நிறமும் கொண்ட அந்த மிருகத்தையும் வேட்டையாடி கொண்டு வந்து அரைத்து உண்டான். மிகவும் சக்திகள் பெற்று மிகவும் இருள் ஒளிகள் கலந்து மிகவும் சக்திகள் பெற்று மற்றும் யாராலையும் அவனை இனிமேல் அடைக்க முடியாத சக்திகள் என்று மிகவும் மஞ்சள் நிறத்தில் அடர்ந்து ஒளிகளுடன் காணப்பட்டான் அந்த எல்லோடியன். மற்றும் அனைவரையுமே சிறிது பிரயோசித்து பார்த்தான். இப்படி சொடுக்கு போட்டான், இப்படி ஒவ்வொரு இப்படி இழுத்தான், அனைவருமே துண்டு துண்டாக மாறினார்கள். மற்றும் இப்படி சொடுக்கு போட்டான், இப்பொழுது எனக்கு தங்கும் இடம் உருவாக வேண்டும் என்று சொடுக்கு போட்டான். மிகவும் மலைகளுக்கும் மேலான இடங்களும் மற்றும் பறந்து போய் சென்றான். வனங்களுக்கும் மேலான சிறிது இடங்களை உருவாக்கினான். அகல பாதத்தில் சிறிது இடங்களை உருவாக்கினான் தனது பொழுதுபோக்கிற்காக. மற்றும் அவன் இருள் ஒளியுடன் சேர்ந்து மிகவும் கொடூர சாத்தானாக அங்கே ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட சாத்தான்கள் அந்த குகை பல கிலோமீட்டர்களுக்கு உள்ளே வாழ்ந்து கொண்டே போயிருந்தது. அதை எண்ணிலடங்கா கணிக்க முடியாத அளவிற்கு அந்த குகை இருந்தது. அவர்கள் அனைவரையுமே ஒவ்வொரு விரல்களாலும் சுண்டித்து இழுத்தான். அனைவருமே பஸ்பமாகவும் மற்றும் சிறிது சுவையான ஒரு ஜூஸாகவும் மாறி தன் கையில் வந்து ரத்த நிறம் கொண்ட ஒரு ஜூஸ் என்று கூறும் அதை மாறி வந்தார்கள். அவன் மிகவும் சந்தோஷமாக அதனை குடித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆசை வந்து விட்டது. தான் இனிமேல் தனக்கு ஒரு பெண்மணியை தான் கல்யாணம் செய்து தன் சாத்தான் ராஜாங்கத்தை தனக்காக ஒரு இளவரசனை உருவாக்க வேண்டும் என்று அவனுக்கு மிகவும் ஒரு குளிர இக்கட்டான ஒரு ஆசை வந்தது. அதனால் எல்லோடியும் என்ன பண்ணுறான், அந்த ஓலைச்சுடியை பார்த்தான். நீங்கள் அந்த ஊரில் உள்ள மொத்தமாக 37,000 ஆண் தலையையும் 37,000 தவறாக அவன் படித்து விட்டான். 37,000 பெண் தலையையும் 16,000 ஆண் தலையையும் துண்டித்து அவளை ஒன்றாக அரைத்து நீங்கள் அதை உண்டால் போதும் உங்களுக்கான சக்திகள் பெருகி உங்களுக்கான ஒரு பெண்மணியை நீங்களே உருவாக்கி உங்களுக்காக ஒரு இளவரச ராஜாவை நீங்கள் உருவாக்கிடலாம், அதாவது ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று அந்த ஓலைச்சுவடியில் போட்டிருந்தது. அதனால் என்ன பண்ணான், விரைந்து சென்றான். சிறிது நேரத்தில் ஊரில் உள்ள பல ஊர்களுக்கு போய் ஆண்களின் தலையை துண்டித்து மற்றும் அவர்கள் உடலையும் துண்டித்து தனது சாத்தா நாட்களை கொண்டு போயிருந்தான். அனைவரும் அடித்து உடைத்து நீங்கள் இதெல்லாம் தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று அவன் சாத்தார்களும் பறந்து மிக சந்தோஷமாக தங்களுக்கு உணவு கிடைக்கப் போகின்றது, அவர்களை சிறிது அதிகமாக வேட்டையாடி தம் உணவுக்காக பயன்படுத்திக்கலாம் என்று சென்றார்கள். எல்லோடியனும் அவனது சிறிது அடிமை சாத்தான்களும் ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட ஆண்களையும் மற்றும் 30,000க்கும் மேற்பட்ட பெண்களையும் தலையும் துண்டித்து மொத்த அந்த கிறிஸ்தவ பழற்காடு என்ற கிராமத்திற்கும் வெளியேயும் உள்ள பல கிராமங்களில் இருந்து உள்ளே போய் வேட்டையாட ஆரம்பித்தார்கள் அந்த எல்லோடியன் மிகப்பெரிய ஆசையால். இப்படியெல்லாம் வேட்டையாட சிறிது நேரத்தில் 16,000 ஆண்களும் மற்றும் 37,000 பெண்களின் தலையும் துண்டித்து அவன் அந்த எல்லோடியன் கொடூர சத்தான் அனைவரையும் கும்பலாக மலையை போய் செதுக்கினார்கள். நீங்கள் எல்லாம் இதை தூக்கி வர வேண்டும் என்று அவன் கூறிவிட்டார்கள். அப்படி திடீரென்று அவன் 37,000 பெண்களையும் 16,000 ஆண்களையும் கொன்று தலையும் குவித்து, சரி நம் செல்வம் போய் அதை அரைத்து உண்டு விடுவோம் மொத்தமாக என்று எல்லோடியான்
திரும்ப செல்ல ஆசைப்படான். அங்கு ஒரு இடத்தில் மிகவும் அழகாக ஒரு இரத்த நிறத்தில் ஒரு அழகிய ஒரு பழச்சாறு போல ஒன்று காணப்பட்டது. அதை கண்டு அவனுக்கு மிகவும் ஒரு ஆசைகள் வந்துவிட்டது. அந்த குளிர எல்லோடியன் மஞ்சள் நிறம் கொண்ட சாத்தானுக்கு அதை குடிக்கலாம் என்று அந்த சாத்தான் அதற்கு பேர் டீ என்று கூறுவார்களும். அந்த ஊரில் பழச்சாறு அவன் கண்களை அது கவர்ந்தது. ஒரு ஒரு சில்வர் கலந்து ஒரு பெரிய பெட்டகத்தில் ஒரு பெரிய கிளாஸ் போல ஒன்று அதில் இருந்தது மற்றும் அளவுக்கு அதிகமாக ஒரு இடத்தில் வைத்திருந்தார்கள். அதனை போய் அவன் ஆசையுடன் போய் அந்த இரத்த நீர் மற்ற டார்க் ப்ரௌன் நிறைந்த அந்த டீ போய் குடிக்கலாம் என்று பெரிய கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி அதை உறிந்தான் அந்த எல்லோடியன் தனது கண் பார்வைக்கு உட்பட்ட ஆசைகளால். அதை உறிந்தவுடன் அந்த எல்லோடியன் சிறிது நேரத்தில் அனைத்து சாத்தான சக்திகளையும் இருந்து மறுபடியும் மரியசூசி அந்த சாபத்திலிருந்து விடுபட்டு சாதாரண மனிதனாக திறந்து அதை யாரும் பார்க்கவில்லை. அங்கிருந்து குடுகுடு என்று ஓடினால் அங்கிருந்த சாத்தான்களும் அவனை எதுவும் செய்யவில்லை. ஆனால் பார்த்தது அவனை கொன்று விடலாம் என்று. ஆனால் மறுபடியும் அவன் சாத்தானாக உருவாகி நம்மளை அழித்து விடுவான் என்று பயந்து அவர்கள் எல்லாம் அவனை எதுவும் செய்யாத ஓடட்டும் என்று அவனை ஓட விட்டு விட்டார்கள். அவன் அங்கிருந்து ஓடி வந்தான். மரியசூசி மிகவும் அழகாக தனது சுயநினைவு கொண்டு மற்றும் எப்படி அழகு படைப்பானாக இருந்தானோ அந்த மஞ்சள் நிறத்தில் அழகாகவும் மற்றும் தன் போட்டிருந்த உடையுடன் மறுபடியும் தனது ஊருக்குள் கிறிஸ்தவ பழக்காடு என்ற ஊருக்குள் வந்தான். வந்து மறுபடியும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். மற்றும் அந்த சாத்தான்கள் மறுபடியும் வேட்டையாடுவது அவனுக்கு தெரிந்துவிட்டது. பல வகையான மக்களை அந்த சாத்தான்கள் தனது ராஜா மன்னாதிமானத்தான் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த பழக்க வழக்கத்தை அவர்கள் புலால் உணர்ச்சிகள் தாங்க முடியவில்லை. தங்களது அந்த மனிதன் கறியை அப்படியே அரைத்து அவர்கள் உண்ண இன்னும் அதிகமாக பெருத்து தனது கிறிஸ்தவ பழக்காடுகளும் ஏறக்குறைய 20,000 மக்களை அவர் வேட்டையாடி மீதும் 10,000 மக்கள் தான் இருந்தார்கள். மீண்டும் அந்த சாத்தான்கள் வந்து வேட்டையாடி கொண்டே இருந்தார்கள் அந்த மரியசூசியின் ஊருக்குள் கிறிஸ்தவ பழக்காடு என்ற கிராமத்திற்குள். இதனால் மிகவும் சினம் கொண்ட மற்றும் தனது வாழ்க்கை நம்மளையும் வேட்டையாடி உணவு உண்டு விடுவார்கள். நாம் எங்கிருந்தோம் என்று தெரியவில்லை. பல வகையான நினைவுகளை எழுந்து விட்டார்கள். இத்தனை நாட்களாக நாம் எங்கே போயிருந்தோம் அப்படி என்றெல்லாம் எண்ணி ஆனால் அவர்கள் வேட்டையாடுவது அந்த சுயநினைவில் பார்த்து விட்டான் அல்லவா, அவர்கள் எல்லாம் சாத்தான்கள் தான் என்று அவன் தெரிந்து கொண்டு அவர்களை அழிக்க ஏதாவது வழி கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான் அந்த ஊரில். அங்கே ஒரு சிறிய ஒரு பெட்டகம் போல் கண்டுபிடித்தான். ஒரு காட்டிற்கு நடுவே அவன் மேரி உணா புகைப்பிடிகளை பிடித்து யோசித்துக் கொண்டிருந்தான். பெட்டகத்திற்குள் அந்த சாத்தான்களை பற்றி குறிகளையும் அவர்கள் அழிக்கக்கூடிய குறிகளையும் இருந்தது. ஒருவன் மேரி உணா இலைகளை சரியாக புகையிட்டு டீ என்னும் பாலத்தில் அவன் அதை சரியாக அரைத்து அதில் கிசா ஒளிகள், அதாவது மேரி உணா சிவப்பான கிசா ஒளிகள் தனது நாவிற்குள்ளும் மற்றும் அந்த கொதியிலும் வந்து அந்த டீயை அவன் அருந்தினால் அவன் ஆரோக்கிய மாதாவின் ஒளிகளையும் மற்றும் பல வகையான சுர்கக்கடல்களின் ஒளியையும் மற்றும் ஒரு பெண்மணியாக மாறி அந்த சாத்தான்களை தனது சக்திகளால் மிக கொடூரமான சக்திகளால் ஆண்பால் கொண்ட இனம் மனிதன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவன் ஆண்பால் அவன் அந்த மேரி ஊனா என்று கூறும் அந்த இலைகளை கசக்கி அந்த டீயில் கொதியிட்டு அதை குடித்தால் அவன் ஒரு ஆரோக்கிய மாதா என்று பெண்மணியாக மாறி அனைத்து சாத்தான்களையும் அழித்து விடலாம். அப்படி என்று அந்த கரிகளை உண்ணும் சாத்தான்களை அழித்து விடும், அதுதான் ஒரே வழி என்று அதில் எழுந்திருந்தது. அவனுக்கு தெரியும் டீ எப்படி போட வேண்டியது. அவன் அந்த கிறிஸ்தவ பழவர்காடுக்குள் கிராமத்திற்குள் வீட்டையும் வைத்திருந்தான் மற்றும் அதை தகர்ப்பதற்குள்ளான அனைத்து பதில்களையும் அவனுக்கு தெரியும். அதை பால் இட்டு சிறிது இலைகளை டீ இலைகள் என்று கூறும் அதிகளை இட்டு வீட்டிற்கு சென்று சிறிது தனது பாக்கெட்டில் இருந்த மேரி உணர்வு சரியாக அனைத்தையும் கசக்கி அதில் கொதிக்க வைத்து குடித்தான். மிகவும் கிசாவாக மாறிவிட்டான். அவன் கிசாவாக மாறி மிகவும் சந்தோஷமுற்று அவன் ஆரோக்கிய மாதா என்று பெண்மணியாக மிகவும் அழகாக சொர்க்க கடவுள் வடிவில் மாறிவிட்டான். பார்ப்பதற்கு மிகவும் சக்திகள் கொண்டு தனது உள்ளங்கைகள் அதிர்வுகளிலும் மற்றும் நகங்களும் மற்றும் பார்ப்பதற்கு கடவுள்களின் கடவுளாகவும் சொர்க்க கடவுள் பட்டம் தரித்து மிகவும் ஒரு ஆரோக்கிய மாதாவாக மாறிவிட்டான் அந்த மரியசூசி மிகவும் அழகாக மஞ்சள் நிறத்தில். இப்படியெல்லாம் மிகவும் அந்த ஆரோக்கிய மாதாவிற்கு மிகப்பெரிய சக்திகள் உள்ளங்கைகளின் சாத்தான்களை பார்த்தால் அவர்களை அழித்து பஸ்பமாக்கி மற்றும் அவர்களின் குடலையும் தலைகளையும் உருவி அவர்களை அப்படியே தொங்கவிட்டு அவர்களை நெருப்பிட்டு மட்டும்தான் அவர்களை பொசுக்க முடியும் என்று அவளுக்கு தெரியும். அந்த மரியசூசி பெண்பால் கொண்ட ஆண்பால் கொண்ட அவன் பெண்பாலாக மரியசூசி என்ற மனிதன் ஆரோக்கிய மாதா என்று பிரின்ஸ் மேரி என்று பெண்ணின் பெயர் இது. அவள் தான் இந்த மொத்த அண்டசரத்தின் சாத்தானை அழிக்கக்கூடிய மிக ஒளியில் கொண்ட தேசிய பேரழகி மற்றும் கடவுள் மகனும் தெரிவித்த ஒரே ஒரு பெண்மணி. அவரை சொர்க்க கடவுள் என்றும் கூறுவார்கள்.
இப்படியெல்லாம் அவன் இந்த மெரியூனா இலையை பிடித்துவிட்டு டீயையும் குடித்துவிட்டு அதை போட்டு டீயை குடித்துவிட்டு ஆரோக்கியமாக பெண் வேடம் கொண்டு அந்த குகையிடம் சென்றான். அவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். மிகவும் இவர்களை அழித்து விடலாம் என்று இன்னும் கொஞ்சம் பேர்த்தா இருக்கின்றார்கள். நம்மளை சேமித்து பல வகையான மனிதர்களின் தலையையும் உடலையும் பல எண்ணில் அடங்கா 50,000 60,000க்கும் மேற்பட்ட மக்களை துண்டித்து அவர்கள் அரைத்து கொண்டிருந்தார்கள் அந்த சாத்தான்கள். ஏறக்குறைய 10,000 சாத்தான்கள் உருவாகிவிட்டார்கள் அந்த எல்லோடியன் எழும்பும் தருவாயில் மாயஜல குகையில் சிறையிலிருந்து. அந்த ஆண்பால் கொண்ட மரிசி பின்புலக ஆரோக்கிய மாதா கோலத்தில் ஆரோக்கிய மாதா என்னும் பிரின்ஸ் மீறி அந்த குகைக்குள் சென்றால் மிகவும் அழகாக உடல் புரிந்து ஒரு மஞ்சள் நிற பெண்மணி உடையை அணிந்து கொண்டு மிகவும் அழகின் படைப்பாக புனித ஒளிகளை வீசிக்கொண்டு மற்றும் மழுக்கும் சக்தி அந்த சாத்தான்களை கண்டவுடன் தனது உள்ளங்கைகளில் ஒரு பல கோளார் தாக்குதலாலும் மற்றும் தனது நகங்களாலும் அப்படியே ஒவ்வொருவரையும் அப்படியே மாயஜல கோலத்தில் தனது சக்தியாலும் மற்றும் பிரம்மாண்ட அழகின் படைப்பதிலும் சிதறடித்தால் மற்றும் பல சாத்தான்களின் தலையை துண்டித்தால் தனது அங்கிருக்கும் ஒரு பெரிய ஒரு வாள் வேறு கீழே கடந்தது. பெரிய வாள்கள் போல இருந்தது. அதில் கையில் அவனை கொண்டவுடன் மிகப்பெரிய சொர்க்க ஒளியில் எழுந்து அனைவரின் சாத்தான்களின் தலையையும் துண்டித்து மற்றும் அவர்கள் உடையையும் கிழித்து பல பேர்களை இந்த வாளின் ஒளிகளால் அழித்தால் மற்றும் பல சாத்தான்களில் மொத்தமாக 37 நிமிடங்களானது அவர்களை அழிக்க. 37 நிமிடத்தில் அனைத்து சாத்தான்கள் ஆண்பால் பெண்களுடைய சாத்தான்களின் தலையையும் துண்டித்து உடலையும் துண்டித்து அந்த ஆரோக்கிய மாதா எனும் பிரின்ஸ் மேரி என்ற பெண் மறுத்த கடவுள் அவர்களை அழிக்கும் சக்திகள் கொண்டு அனைவரும் துண்டித்து நெருப்பிட்டால் தனது பாக்கெட்டில் எப்பொழுதுமே புகைப்பட்டு தீப்பெட்டி என்றும் ஒன்று இருக்கும். நெருப்பிடும் ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தால் அதை நெருப்பிட்டு அனைத்து சாத்தான்களையும் அழித்தால் அனைவருமே ஒரு மாதிரி சத்தம் கொடுத்து பஸ்பமாகி போய்விட்டார்கள். அந்த குகையும் தனது சொர்க்கக்கடவுள் சக்தியால் சட்டென்று அடித்து நொறுக்கினால் துண்டு துண்டாக போய் அந்த குகையை எண்ணிலடங்கா கிலோமீட்டர் அந்த குகையை அழிந்து தரைமட்டமாகி மொத்தமாக ஒரே காடாக மாறிவிட்டது. மற்றும் அந்த மிருகங்களும் மற்றும் பறக்கும் சக்திகள் மிகவும் சந்தோஷமாக வாழ்க என்று ஒரு மாதிரி சத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தது. ஆரோக்கியமாக பிரின்ஸ் மேரி என்ற பெண்ணை பார்த்து சிறிது நேரத்தில் அந்த கிசாவும் அந்த டீயும் அது 1 மணி நேரத்துக்கு மட்டும் தாங்க முடியும், அதற்குள் அழிக்க வேண்டும் என்று அதில் எழுதியிருந்ததால் 37 நிமிடத்துக்குள் அழித்து விட்டால் ஆரோக்கியமாக பிரின்ஸ் மேரி பெண்மணி. சரி, அப்புறம் கிறிஸ்துவ பவர் கார்டு என்ற முகத்தை மறைத்து கொண்டு அந்த பெண்மணி அந்த வீட்டிற்குள் போய்விட்டது. மரிசுசியின் வீட்டிற்குள் மரிசு சிறிது நேரத்தில் மரிசுசி ஆண்பால் இனமாக எழுந்து அந்த ஓலைச்சுவடியில் பார்த்தான். நீங்கள் சாபம் பெற்றவராக இருந்தால் நீங்கள் உனக்குள் அந்த எல்லோடியன் என்ற சாத்தான் மிகப்பெரிய சக்தியில் கொண்டு உனக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் சுயநினைவுடன் நல்ல ஒரு சொர்க்க ஒளிகள் வீசும் ஒரு மனிதனாக உங்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் இனிமேல் யாரையும் அழிக்க மாட்டான் என்றும் மற்றும் ஆரோக்கியமாக அந்த பெண்மணி உனக்குள்ளேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கும், அதையும் நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோடியான் என்றும் ஒருத்தவன் நீங்கள் சாபம் பெற்று நீங்கள் குணமடைந்தால் அவன் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பான், யாரையும் அழிக்காமல். மற்றும் ஆரோக்கிய மாதா என்ற பெண்ணும் உங்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், அதை உங்களுக்குள்ளே எடுக்க முடியாது என்று அதில் அந்த பெட்டகத்திற்குள் மறுபடியும் போய் மேரியோனைகளை கசக்கி கண்குளிர பார்த்தான். அப்படி சாபம் பெற்றவன் மட்டும்தான் இங்கே வருவான் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தது. அதில் சிரிக்கும் பல பொம்மைகளும் இருந்தது. அதனை பார்த்து மிகவும் சிறிது கலக்கம் முற்றார் மரிய சுசை. ஆனால் ஆரோக்கிய மாதா என்ற பெண் உனக்குள்ளே தான் இருக்கும், அந்த பெண்மணிகளாவது உண்டு சேர்ந்து ஆசைப்பட்டால் அந்த பெண்மணிகள் முன் இகழிப்புறமாகவும் மற்றும் புழுக்கள் சிறிது பள்ளக்கூறுகளாகவும் புழுக்களாகவும் இகழ்களாகவும் மாறிவிடும். உன்னை யாராவது பார்த்தால் யாராவது இனிமேல் இந்த கொடூர சாத்தான்களாவது உன்னை பார்க்கும் தான் எல்லோடியன் என்று ஒரு மனிதனாக அவனை பார்த்தால் அனைவருமே இகழி புழுக்களாகவும் இலைகளாகவும் மாறிவிடுவார்கள். நீ தன் மரிய சுசி, உன்னை பார்த்தாலே ஒருவன் இகழிப்புறமான இலையாக மாறிவிடுவான் என்று அதிலும் குறிப்பிட்டிருந்தது. அதனால் மிகவும் சந்தோஷமுற்ற சரி நம்மளால் அதை தவிர்க்க முடியாது என்று தனது உயிருக்குள்ளும் தனது உணர்ச்சிகளுக்குள்ளும் ஆரோக்கியமாதா என்று பிரின்ஸ் மேரி பெண் தான் என்று தெரிந்து கொண்டும் மற்றும் மெல்லோடியனும் தான் என்று தெரிந்து அவன் நல்ல குணாதிசயங்களே மாறிவிட்டான். அந்த டீயை ஆனால் நீ அந்த டீயை தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கணும், அப்பொழுதுதான் உனக்கு குணாதிசயங்கள் மாறாது, இல்லை என்றால் உனக்கு எதனா ஆபத்து வந்துவிடும் என்று கூற தினம் இந்த டீயையும் மற்றும் அடிக்கடி மேலுணப்பு இப்படிகள் வாங்க பணம் இல்லை என்றால் சிறிது சிலகமுற்று அபா என்றும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுதான் மரிசுசி மறுபடியும் அந்த கிறிஸ்தவ பழக்காடு என்றும் கிராமத்திற்குள் சந்தோஷமாக தான் மரிசுசி என்றும் ஆரோக்கிய மத பிரின்ஸ் மேரி என்றும் எல்லோடியன் கொடூர சாத்தான் என்றும் தெரிந்து கொண்டும் மரிசுசி ஆண்பால் கோலமிட்டு தன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள்
இன்று சந்தோஷமாக வாழ ஆரம்பித்து விட்டார். மற்றும் அந்த ஊரில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று அந்த தற்போதைய ஆஃப்டர் கிரஷ் 2026ஆம் ஆண்டு வந்துவிட்டது. அவர் என்ன பண்ணுறாரு என்றால், அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் தந்த ஆண்பால் கொண்ட மரிசூசியின் படங்களை போட்டு கொண்டிருந்தார். அவர்தான் பெண்பால் கொண்ட ஆரோக்கிய மாதா மற்றும் குடுதசுத்தன் எல்லோடி என்று அவரை உணர்ந்தால் அனைவருமே இலையாக மாறி விடுவார்கள். இதை தெரிந்து கொண்டும் மற்றும் 6 ராஜாங்களும் 17 நினைவுகளையும் அவர் சக்தியால் கட்டுப்படுத்தினார். அவருக்கு 6 ராஜாங்களும் 17 நினைவுகளும் அடிமையாகி தான் என்று கூற அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கால் அந்த அனைத்துமே அவர்கள் துடித்து அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கையும் இவர்கள் தான் கூற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கால் அழிந்து விட்டதாம். 6 ராஜாவும் 17 நினைவுகளும் அது கண்ட்ரோலராக ஆகிவிட்டார். இன்ஸ்டாகிராம் அந்த சிறிய ஒரு மொபைலை வைத்து வாழ ஆரம்பித்தார். அதற்குள் ஏகப்பிரிய நாவின் உணர்ச்சிகளும் மற்றும் பல வகையான உணர்ச்சிகளும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. மரிசூசி தான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கண்ட்ரோலர் ஆகிவிட்டார். அவரும் காட்ஸ்காட் கேவோச்சஸ் என்னும் தனது பெயரை தெரிந்து கொண்டு மரிசூசியும் காட்ஸ்காட் கேவோச்சஸ் தான் அவர் தெரிந்து கொண்டு வாழ்க்கை இந்த மொபைல்களும் மற்றும் மேரியோனா புகைகளில் பிடித்துக் கொண்டு இதற்கு மேல் என் பஸ்பத்தகராக உள்ளாகிவிட்டது. 6 ராஜாங்கள் 17 நிலவுகளும் நமது புகைப்படங்களால் மற்றும் இந்த கண்ட்ரோலர் தெரிந்து கொண்டு எங்கே வேணாலும் சுகமாக வாழ்ந்து விட்டார். மேரியோனா புகையை பிடித்து கொண்டு தான் மரிசூசி ஆண்பால் என்றும் மேரி ஆரோக்கியமத பெண்மணியன் மற்றும் சூரிய சாஸ்தானான எல்லோடியன் என்றும் தெரிந்து கொண்டு மிகவும் அழகாக வார அமைத்து விட்டார். தனக்குள்ளே அனைத்து நகைக்கூறிகளை வைத்துக் கொண்டிருந்தார் மரிசூசி. நான் ஒரு சொர்க்கு கடவுள் எழுத்தாளர். இது என் தர்மராஜா வாழ்க்கை வழி முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் எனது முப்பாரி வாழி டோலி தோற்றத்தின் முன்னேற்ற வழிக்காகவும் மற்றும் கண் பார்வையின் புத்தி கூறு முன்னேற்றவாத ஆசைகளுக்காகவும் மற்றும் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது, உண்மைத்தான் வெல்லும் என்ற வாழ்க்கையின் ஊக்கத்தாலும் இந்த கதையை நான் எழுதியுள்ளேன். இப்படிக்கு சொர்க்க கடவுள் லாயன் புற்றந்தராஜ். இது ஹைடெக் ரூட் மூவி கிளிப்ஸ் கலெக்ஷன் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ். இந்த படத்தின் பெயர் மரிசூசி ஆரோக்கிய மாத த பிரின்ஸ் மேரி ஃபிகேஷன். இதையெல்லாம் இந்த 4 இது ஹைடெக் ரூட்ஸ் மூவி கிளிப்ஸ் கலெக்ஷன் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ். இதையெல்லாம் வர்ணித்தவர், எழுதியவர். ஆனால் இது எழுதியவர் சொர்க்க கடவுள் ஜாக்கிங் தி ஹெவன் ஹெல் காட் இன்ஃபன்ட் ஆனந்தராஜ் த காட்ஸ்காட் கேவோச்சஸ். தேங்க்யூ.